பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கடந்த 2 நாட்களா மீட்கப்படும் நாளுக்குன்னு நாம முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி நம்மளிருந்து விலக செய்கிற காரியங்களை குறித்து பார்த்துட்டு வந்தோம். அதுல முதலாவதாக நம்ம இடத்துல இருக்கிற சில துர்க்குணங்கள், நம்முடைய வாயிலிருந்து எழும்புகிற கெட்ட வார்த்தைகள், இருதயத்தில் பிறக்கிற கசப்பான வேர், தூஷணம், கூக்குரல், இந்தபடியா நம்ம பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தி நம்மளிடத்திலிருந்து விலக்குகிறத முதலாவதாக பார்த்தோம். இரண்டாவதாக கள்ள போதனைகள் மூலமா சத்திய வார்த்தைகளை விட்டு நாம விலகி போனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு நீங்கிறதுக்கு அதுவே ஒரு முக்கிய காரணமா இருக்குங்கிறத குறித்தும் பார்த்தோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு விலகக்கூடிய இன்னொரு காரியத்தை குறித்தும் வேத பகுதிகளில் தியானிப்போம். அதற்குரிய வேத வசனம் லூக்கா 21 அதிகாரம் 34 வசனம். லுக் சாப்டர் 21 verse 34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனம் ஆண்டவருடைய வருகை நாளை குறித்து தான் சொல்லுது. லூக்கா 21 அதிகாரமும் நமக்கு அதை பற்றி தான், அந்த அடையாளங்களை குறித்தே பேசுது. அதில் முக்கியமாக நம்மளுக்கு 3 காரியங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 3 காரியமுமே பரிசுத்த ஆவியானவரை நம்மளிடத்துல அவர் பேசுகிறத கூட கேட்க முடியாத படிக்க, அவர் நம்மளை நடத்த முடியாத படிக்க, அவர் நம்மகிட்ட விளக்குகிற காரியங்களாக இருக்குது. அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதில் முதலாவதா நம்முடைய இருதயங்கள் பெருந்திண்டினாலும். இந்த பெருந்திண்டிங்கிற வார்த்தைய நிறைய பேர் அதிகப்படியான உணவு பழக்க வழக்கத்துக்கே நினைச்சிட்டு இருக்காங்க. இது உணவு பழக்க வழக்கம் மாத்திரம் இல்ல, பெருந்திண்டினா நம்ம அதிகப்படியா செய்கிற எந்த ஒரு காரியமும் ஆகட்டும், இதே நம்ம சாப்பிட்ற விஷயமும் எக்ஸசிவா சாப்பிட்டா அதுவும் பெருந்திண்டி தான். அதே போல ஒருத்தருக்கு ஷாப்பிங்ல ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்து அதையே ஒரு வேலையா எக்ஸசிவா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் பெருந்திண்டி தான். இல்ல நம்ம இந்த காலத்துல முக்கியமா நம்மகிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், மொபைல்ல அதிகப்படியான நேரங்களை செலவிடுறது, அதுவுமே ஒரு பெருந்திண்டியின் குணம்தான். அப்படி பெருந்திண்டிங்கிறது நம்ம கிட்ட சரியான ஒரு பண்பு இல்லாம ஒரு விஷயத்துல அளவுக்கு அதிகமா போகிறது தான். நம்மளுக்கு ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டு. அந்தபடி நம்ம பெருந்திண்டியா இருந்தோம்னா. அடுத்தது வெறியினாலும். வெறின்ற வார்த்தையே வேதாகமத்துல மதுபான பிரியர்களை பத்தி கொடுத்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. மதுபானம், சாராயம், இந்தபடியான விஷயங்கள்ல யாரெல்லாம் உள்ள போயிட்டு அதுல மூழ்கி போறாங்களோ அவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்க முடியுமா? இப்போ இந்த ட்ரிங்கிங்கிறது ஒரு சோஷியல் ஹேபிட் ஆகும். நிறைய பேர்த்திற்கு அது ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு. ஏன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்ல கூட நிறைய பேர் லெந்து நாட்கள்ல மாத்திரம்தான் தங்களுடைய ஒரு பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியா இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து விலகி இருக்காங்க. அந்தபடியான காரியங்களும் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. நம்மளுக்கு ஓசியா 4 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும்னு சொல்லிட்டு. நீதிமொழிகளிலும் இப்போ மதுபானத்தை பற்றியும் சாராயத்தை பற்றியும் அநேக வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசண்டா நம்மளுக்கு நம்ம ஊர்ல கள்ளக்குறிச்சியில அநேக இழப்புகள், இதை நாடி போன ஒருத்தருமே நல்லபடியா வாழ்ந்ததா ஒரு சரித்திரத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்தபடியான காரியங்கள் எப்படி நம்மளை பரிசுத்த ஆவியான இடத்துல நெருங்க வைக்கும்? அது நிச்சயமா செய்யாது இல்லையா? ஸோ இதுல இருந்தும் நம்ம விலக்கி பாதுகாக்கப்படணும். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 20 வசனம் முக்கியமா சொல்லுது, மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும்னு சொல்லி. அப்போ இந்தபடியான காரியங்கள் நம்மளுக்கு சரியான விஷயத்துல நம்மளை நேரப்படுத்தி நடத்தி போகுமா? நிச்சயமா இருக்காது. அப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். அடுத்தது லௌகீக கவலைகள். லௌகீக கவலைகள்னா என்ன? நம்மளுடைய இந்த வாழ்க்கையுடைய நிலைகளை பத்தி, நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும், இல்லை நம்மளுடைய குழந்தைகளோட ஃபியூச்சர் என்ன ஆகும், நம்ம அம்மா அப்பாவை எப்படி இது பண்ண போறோம், இந்த மாதிரியான
இல்லைன்னா அதிகப்படியான கவலைகளால் நிரம்பி நம்மளால் அதனால் ஜெபிக்க கூட முடியாதபடி நிறைய பேர் அத்தனை சிந்தனைகளும் அவங்களுடைய மனசை பிடிச்சு நெருக்கிட்டு இருக்கும். இந்தப்படியான விஷயம்தான் சாத்தானுக்கு ரொம்ப எளிதாக எல்லாத்தையும் ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏதாவது ஒரு லௌகிக கவலைகளில் ஒவ்வொருத்தரையும் அமிழ்த்த வச்சு அவங்கள ஜெபம் கூட பண்ண விடாத படிக்க அவன் இறுகப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போது இந்தப்படியான லௌகிக கவலைகள்லேருந்து நாம் நீங்கி இருக்கணும். நம்ம அதற்கு பதிலாக தேவனிடத்தில் சில காரியங்களை ஒப்பு கொடுத்து நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை சரியாக செய்து கொண்டு போனோமே ஆனால் நம்மளுக்கு இந்தப்படியான லௌகிக கவலைகள் தேவைப்படாது. ஏன்னா நம்ம எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், என்ன பண்ணுவோங்கிறது குறித்து நம்ம கவலைப்பட்டு இருக்க வேண்டாம்னு நம்மளுடைய ஆண்டவர் வசனங்களில் சொல்கிறார் இல்லையா. அவர் நம்முடைய அத்தியாவசியங்களை நிச்சயமாய் சந்திக்கிற தேவனா இருக்காரு. ஆடம்பரங்களை அவர் தவிர்த்து கொள்ளணுங்கிறத நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்காரு. இதை மத்தேயு 13:22 வசனத்தில் பார்த்தோம்னா கூட, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ வசனம் உள்ள போகாத படிக்க நமக்கு இந்த லௌகிக கவலையும் அதே போல் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இருக்கு. அப்படி பொருளாசைக்காரர்களும் இந்த ஐஸ்வர்ய மயக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாங்க, வசனத்தில் உறுதியாக நிற்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பரிசுத்த ஆவியான இடத்துலேருந்து விலகி போகிறவர்களாக இருப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நமக்கு இந்த நாளில் ஆண்டவர் காண்பிச்சு நாம் இந்தபடியாக இதில் எதுலேயும் சிக்குண்டு போகக்கூடாதுங்கிறத ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறாரு. இதை அறிந்தவர்களா நாம் இந்தபடியான காரியங்கள் இருந்தால் விலகி இருந்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு நீங்காதபடி நாம் பார்த்து கொள்ள முடியும். இதை நம்மளுக்கு காண்பித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்கு அருமையான வார்த்தைகளை காண்பிச்சு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியப்பட எதெல்லாம் எங்களுக்கு தடையாக இருக்கோ அதை எங்களுக்கு உணர்த்தி அருளுகிறீர்களே ராஜா. அதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகள்னாலும் நிரம்பாத படிக்க பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆம் தகப்பனே, இது உம்மால் மாத்திரம் கூடும் தகப்பனே. அப்பா, இப்பொழுது அநேக மக்கள் தகப்பனே இந்தப்படியான விஷயங்கள்னால அப்பா தேவனை விட்டு நீங்கி போகிற காரியங்களை சாத்தானவன் செய்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. இந்தப்படியான தடைகள் நீங்கி போகும்படியாக இந்த நாளில் உம்மை நோக்கி கேட்கிறோம் ராஜா. அப்படியே நீங்கள் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.